அந்த வாருணி குடிச்சிருக்காரு, அதனால என்னவோ பேசுறார் என்னவோ பேசுறாரு சொல்லி நினைச்சுட்டு யமுனை பக்கத்திலேயே வரலை. பலராம சுவாமியோட காலில் விழுந்து காலை பிடிச்சுட்டு யமுனா தேவி அழ ஆரம்பிச்ச உடனே சுவாமிக்கு கருணை தோணி கொடுத்து ஆசிரிச்சவாளை சர்வதா காப்பாத்துவார். அப்பேற்பட்ட வணங்காமுடியான துரியோதனனே மண்டிட்டு பலராம சுவாமியை குருவா ஏத்துட்டார்னா அவரோட பராக்கிரமம் தெரிஞ்சுக்கணும், அவருக்கு அந்த ஒரு காம்பீரியம் அவருக்கு இருந்ததான அந்த ரெஸ்பெக்ட் தெரிஞ்சுக்கணும். அப்போ பலராம சுவாமி விரஜத்துக்கு போயிருக்காரு சொல்லி தெரிஞ்சதுமே அசத்திகளெல்லாம் எழும்ப ஆரம்பிச்சுட்டா. கிருஷ்ணனை யாருமே விலை வைக்க மாட்டா. கிருஷ்ணனா அவதரிச்சிருக்கார், ஒரு அவதாரம் உண்டு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அந்த சமயத்துல அவதார காலத்திலே தெரியும். அப்போ அந்த அவதாரம் தானாக்கும் சொல்லிக்கிறானா இந்த பவுண்டரக வாசுதேவன் ஒரு தூதன் கிட்ட ஒரு சந்தேசத்தை கொடுத்து அனுப்பினான் பவுண்டரகன். அது என்ன சந்தேஷம்? ஜெகதீஸ்வரன் அச்சுதன் நானாக்கும், வாசுதேவன் நானாக்கும், நான் அல்லாக்கி வேறொரு வாசுதேவன் இந்த உலகத்துல இல்லை. கௌமுதகி சொல்ற கதை இருக்கு, நந்தகம் சொல்ற வாழ் இருக்கு, அப்படிலாம் கேட்கறேனே, அதுல என்னோட அல்லவோ, என்னோட சின்னவள்ல எடுத்துட்டு நீ அங்கே இங்கெல்லாம் நடந்து போகிறையா? என்ன நீ சரணம் பிராபிக்கணும், நான் உனக்கு அடைக்கணும் தரேன். நீ சரணம் பிராபிக்கலைன்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்ககிட்ட வந்து யுத்தம் பண்ணுவேன். இந்த ஆத்ம பிரசம்சா ரூபமான அர்த்தம் இல்லாத இந்த சந்தேஷம் கேட்டதுமே சபையில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய பெரிய தாத்தாக்கள் வர எல்லாருமே கொள்ளுன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. ஒரு சபையே குலுக்கி 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 சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. நான் நேருக்கு நேர் வரேன், நேருக்கு நேர் வந்துன்னா ஏது ஒரிஜினல் ஏது டூப்ளிகேட் தெரிஞ்சுவிடும் இல்லையா? संसार सागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्मग्राहगृहीताङ्गं मामुत्थर भवार्णवात् श्रीमद्भागवताख्योऽयं प्रत्यक्ष कृष्ण एव हि स्वीकृतोऽसि मया नाथ मुक्त्यर्थं भवसागरे मनोरथो मदीयोऽयं सफलः सर्वथा त्वया निर्विघ्नेनैव कर्तव्य दासोऽहं तव केशव शुकरूपप्रबोधज्ञ सर्वशास्त्रविशारद एतत्कथा प्रकाशेन मदज्ञानं विनाशय देवदेव जगन्नाथ पुण्यश्रवणकीर्तना यदूत्तमोत्तमश्लोक नारायण नमोऽस्तु ते भवे भवे यदा भक्ति पादयोस्तव जायते तदा कुरुष्व देवेश नाथस्त्वं नो यत प्रभो नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमन तं नमामि हरिं परम् नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्यनाम्ने गौरत्विषे नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे हरे राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे गोपिका जीवनस्मरणं
கோவிந்தா கோவிந்தா. அப்போ நேற்றுக்கு பலராமசுவாமி பண்ணினதான அற்புதகரமான லீலைகள் எல்லாம் பார்த்தோம். எப்படி கிருஷ்ணன் சரத் பூர்ணிமை அன்னைக்கு ராசகேளி பண்ணினானோ அதே மாதிரி பகவான் பலராமனும் இப்போ நந்தவிரஜத்தை பார்க்க வர சமயத்தில் அங்கே இருக்கிற கோபி ஜனங்கள் பலராம சுவாமியை கண்டு அனுரக்தகளாக பவிக்கிறா. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இச்சிக்க கூடின கொஞ்சம் கோபி ஜனங்கள் இருந்திருக்காங்க. அப்போ அவள் பகவானுக்கு மாலையிடணும்னு சொல்லி ஆகிரகப்படுறா. அவளோட இச்சை இதாக்கும் சொல்லி தெரிஞ்சுட்ட பகவான் பலராமன் ஆச்சரியகரமாக ராசகேளி பண்ணுறார். அப்படியே அவளை சேவிக்கணும்னு சொல்லி வருணன் சொல்கிற தேவன் வாருணி சொல்கிற ஒரு மதுரையை சொல்லி அனுப்புகிறான். அங்கத்த கதம்ப விருட்சங்களோட பொத்துகள்லேருந்து வாருணி அப்படியே பிரவகிக்கிறது, நதி பிரவகிக்கிற மாதிரி பிரவகிக்கிறது. பலராம சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆசவமாக்கும் அது அந்த பானம். அவரும் குடிக்கிறார், அந்த கோபி ஜனங்களுக்கும் கொடுக்கிறார். அப்படியே அவள் ராசகேளி பண்ணிட்டு இருக்கா, லஹரியில் இருந்துண்டு. அப்படியே இருக்கிற சமயத்தில் நர்த்தனம் பண்ணினால, ஆனந்த நடனம் பண்ணினால ஸ்வேத பிந்துக்கள் எல்லாம் அப்படியே முத்து முத்தா அரும்பி இருக்க, ஜலக்கிரீடை பண்ணுறதுக்கு இதுதான் நேரம், கலப்பு செலப்பெல்லாம் தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பலராம சுவாமி ஜலக்கிரீடைக்காக யமுனையை அப்படி கடாட்சிக்கிறார். யமுனை கொஞ்சம் அந்தண்டே ஓடின்னு இருக்கா. அப்போ ஹே யமுனை இங்கே வா சொல்லி கூப்பிடுறார் பலராம சுவாமி. பலராம சுவாமி லஹரியில் இருக்கார், அந்த வாருணி குடிச்சிருக்கார். அதனால என்னவோ பேசுறார், என்னவோ பேத்துறார் சொல்லி நினச்சிட்டு யமுனை பக்கத்திலே வரலை. பகவானா இருந்துட்டு கூப்பிட்டுட்டும் அவள் வரலை, யமுனை பக்கத்தில் வரலே சொன்னப்போ கோபம் வந்தது பலராம சுவாமிக்கு. இப்போ நீ இங்கே வரலைன்னா என்னோட கலப்பையோட அக்ரத்தால் ஒன்று 100 பீசஸாக 100 சொல்லுவா, பெரிய நதி அல்லவா, நதி அப்படியே பாகமாக பிரித்து விடுவேன்னு சொல்லி அவர் சொல்லுறார். அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் யமுனை வரலை. என்ன பண்ணினார், அப்படியே கலப்பையோட அக்ரத்தால் அப்படியே இழுக்கிறார், யமுனையை ஆகர்ஷிக்கிறார். அவர் சங்கர்ஷணன். என்னாச்சு, அப்படியே ஒழுகின்னு இருக்கிற யமுனை அப்படியே வளைஞ்சு வர ஆரம்பிச்சுவிட பலராம சுவாமியோட பக்கத்தில் வர ஆரம்பிச்சு விட்டா. அப்போது யமுனைக்கு அப்படியே பயமாயிடுத்து. பலராம சுவாமி சொன்ன மாதிரி நம்மளை அப்படியே முறிச்சு போட்டு விடுவாரோ சொல்லி பயந்துண்டு யமுனை தேவதா ஸ்வரூபத்தை தரிச்சுண்டு அவரோட காலில் போய் நமஸ்காரம் பண்ணி, என்னை நீங்கள் ரட்சிக்கணும் ராமராம மகாபாஹோ சொல்லி சொல்கிறாங்க. நஜானே தவ விக்ரமம், உங்களோட விக்ரமம் தெரியாக்கி நான் இப்படி பண்ணிவிட்டேன், நான் பண்ணது சர்வதா தப்பாக்கும், ஆனாலும் உங்களை நான் சரணாகதி பண்ணியிருக்கேன், ஹே பக்த வல்சலா என்னை நீங்கள் மோச்சிப்பிக்கணும் சொல்லி சொல்கிறா. அந்த கலப்பை அப்படியே வச்சுட்டு இருக்கார், எடுக்கலை. இப்படி சரணாகதி பண்ணின உடனே கிருபாளுவான பலராமன் என்ன பண்ணுறார், 28வது ஸ்லோகத்துலேருந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். ததோ வியமுஞ்சத்யமுனா யாச்சிதோ பகவான் பலஹ விஜகாஹ ஜலம் ஸ்திரீபி கரேணுபிரிவே பராய் கரேணுபிரிவே பராய் ததோ வியமுஞ்சத்யமுனா யாச்சிதஹ பகவான் பலஹ. இந்த பிரகாரம் பலராம சுவாமியோட காலில் விழுந்து காலை பிடிச்சுட்டு யமுனா தேவி அழ ஆரம்பித்த உடனே, ஒரு ஸ்திரீ அல்லவா என்னானாலும் ஒரு தேவதை, அதனால பலராம சுவாமிக்கு கருணை தோணி கொடுத்து ஆசிரிச்சவாளை சர்வதா காப்பாற்றுவார். அதுதான் பகவானோட லட்சணம். இவரும் ஒரு பகவான் அல்லவா, சங்கர்ஷணமூர்த்தி அல்லவா, ஆதிசேஷன் அல்லவா. அதனால சரி சொல்லி விட்டு விட்டார் யமுனையை. யமுனை அப்படியே போயிட்டா, மறைஞ்சு விட்டாங்க, தேவதா ஸ்வரூபத்தை மறைஞ்சு அங்கே அந்த யமுனா நதி அப்படியே ஒழுகிறது. அவர் பிடிச்சு இழுத்தனால அவர் பக்கத்தில் வந்து விட்டா. இப்போ யமுனை அப்படியே வளைஞ்சு ஒழுகிற அந்த இடத்துல இப்போவும் அங்கே போய் பார்க்கலாம். பலராம சுவாமி அன்னைக்கு ஆகர்ஷித்து வச்சுருந்த யமுனை இப்போவும் அவரோட அந்த கட்டளைக்கு மீறாக்கி அப்படியே வளைஞ்சு, இப்படியே நேர வர நதி அப்படியே வளைஞ்சு இப்படி வந்து இப்படி ஒழுகுவாளாம். இப்பொழுதும் பிரஜத்தில் போய் பார்க்கலாம் அந்த பாகமெல்லாம். அப்படி அந்த யமுனையில் பிடி யானைகள் கூட சேர்ந்து ஒரு மத்த கஜம் குளிக்கிற மாதிரி பலராம சுவாமி கோபி ஜனங்களோட கூட சேர்ந்துட்டு யமுனா ஜலத்தில் இறங்குறார், ஜலக்கிரீடை பண்ணுறார். காமம் விஹ்ருத்ய சலிலாதுத்தீர்ணாயாசிதாம்பரே பூஷணானி மகார்ஹாணி
ददौ कान्दिशुभां स्रजं कामं विहृत्य सलिलादुत्तीर्णायासिताम्बरे. யதேஷ்டம் ஜலக்கிரீடை பண்ணறார் கோபி ஜனங்கள் கூட சேர்ந்துட்டு. அப்படியே ஜலத்தில் கொஞ்ச நேரம் கிரீடிச்சுட்டு என்ன பண்ணுறார், மெல்ல எழும்பி வரலாம்னு சொல்லிட்டு இப்படி எழுந்திருக்கிற சமயத்தில் அங்கே முன்னாடி சாக்ஷாத் ஸ்ரீதேவி மகாலட்சுமி பிரத்யக்ஷமாகறா. தன்னோட கையில் திவ்யமான 2 நீல வஸ்திரங்கள் எடுத்துட்டு வந்திருக்கா. விலைபிடிச்சதான ஆபரணங்கள் எல்லாம் கையில் வச்சுட்டு இருக்கா. சோபனமான ஒரு மாலை அதெல்லாம் பலராம சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணறா லக்ஷ்மி தேவி. உன்னதமான அந்த வஸ்திரங்களை ஸ்வீகரிக்கிறார் பலராம சுவாமி. வசித்வா வாசசி நீலே மாலா மாமுச்ய காஞ்சனீம் ரேஜே ஸ்வலங்கிருதோ லிப்தோ மாஹேந்திர இவ வாரணஹ மாஹேந்திர இவ வாரணஹ நீலே வாசசி. உடனே பலராமன் லக்ஷ்மி தேவி கொண்டு தந்ததான அந்த நீல வஸ்திரங்களை அப்படியே வாங்கிக்கிறார். அங்கேயே உடுத்துக்கிறார். ஒரு உத்தரியம், அழகான ஒரு தாழை போட்டுக்க கூடினதான ஒரு பெரிய முண்டும், அது 2ஐயும் தரிச்சுக்கிறார். உத்தரியமாக பெருசாக இருக்கிற அந்த நீல துணியை, நீல வஸ்திரத்தை தரிச்சுக்கிறாள். ஆபரணங்கள் எல்லாம் அப்படியே அணிஞ்சுக்கிறார். கோபி ஜனங்கள் எல்லாம் முன்னாடி வந்து அவருக்கு அந்த பரிச்சரியெல்லாம் பண்ணாரா, எல்லாம் உடுத்து விடுறா. ஆபரணங்கள் எல்லாம் அணியிச்சு கொடுக்குறா. அப்படியே அலங்காரம் பண்ணி மாலையும் கழுத்தில் போட்டு ரொம்ப அழகாக சோபிக்கிறார் பலராம சுவாமி. திவ்யமான பூஷணங்கள், திவ்யமான வஸ்திரம், ஆபூஷணங்கள், அலங்காரங்கள். அவரை பார்க்கறதுக்கு எப்படி இருந்து ரொம்ப அழகாக இருக்கார். வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிற திருமேனி அல்லவா, அதை பார்க்கறதுக்கு ஒரு மத்த கஜம் மாதிரி இருக்கார். கம்பீரமாக இருக்கார் இல்லையா பலராம சுவாமி. பார்க்கறதுக்கு இந்திரனோட வாகனமான ஐராவதம் வந்திருக்கோ சொல்லி தோணுறதா. அவ்வளோ அழகாம் பலராம சுவாமி அப்படி விளங்குறார் கோபி ஜனங்களோட மத்தியில். अद्यापि दृश्यते राजन् यमुना कृष्टवर्त्मना बलस्यानन्दवीर्यस्य वीर्यं सूचयति वहि. अद्यापि दृश्यते राजन् आनन्दवीर्यस्य. அவதியே இல்லாத பராக்கிரமத்தோடு கூடின பலராம சுவாமியோடு அந்த வீரியத்தை சூச்சிப்பிக்கத்தக்க விதமாக இப்பவும் பிரஜமண்டலத்தில் அந்த இடத்துல ராமன் ராசகேளியாடின ராமகட்டத்தில் போய் பார்த்ததுன்னா அங்கே யமுனை இப்படி வளைஞ்சு போவாளாம். அப்படியே சந்திரபாகை மாதிரி சந்திரனோட ஷேப்பில் இப்படி வளைஞ்சு அப்படியே ஒழுகவா யமுனா. பலராமனால் ஆக்கர்ஷிக்கப்பட்ட அந்த யமுனா தேவி இப்பவும் அவரை பகுமானிச்சுண்டு அப்படியே வளைஞ்சு ஒழுகிறா சொல்லி சுகபிரம ரிஷி இங்கே சொல்லுறார். இப்போ பரீட்சித்தோட காலகட்டத்தில் அப்படி ஒழுகின்னு இருக்கா, இப்பவும் அப்படியே தான் ஒழுகின்னு இருக்கா. அவர் சொன்னது சத்தியம். ஏவம் சர்வாணி ஷாயாதா ஏகேவ ரமதோ व्रजे ராமஸ்யா க்ஷிப்த சித்தஸ்ய மாதுர்யைர் व्रजयोषिता மாதுர்யைர் व्रजयोषिता. இது என்னாச்சு? இப்படியே கொஞ்ச காலம் அங்கே இருந்தார் பிரஜமண்டலத்திலேயே. யசோதாம்மா கூடியும் நந்தபாபா கூடியும் இருந்துட்டு இருந்தார் பலராம சுவாமி. 2 மாத காலம் இருந்தார் சொன்னோமே. அப்போ ஒரு நாளைக்கும் இதே மாதிரி ராத்திரி சமயத்தில் கோபி ஜனங்கள் கூட ஆஹ்லாதமாக நர்த்தனம் பண்ணுவார் பலராம சுவாமி. அவள் என்னென்ன பரிச்சரியர்கள் பண்ணுறாளோ அதெல்லாம் ஏற்றுக்கிறார், அவளையும் சந்தோஷப்படுத்துகிறார். அப்படியே அந்த கொஞ்ச காலம் 2 மாத காலம்ங்கிறது தீர்க்கமான காலமாக இருக்கலாம். ஆனாலும் அந்த கோபி ஜனங்களுக்கு ஒரு ராத்திரி மாதிரி அது போயிடுதான். எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற நாட்கள் அதிகம் தார்த்தியம் முடியாதல்லவே, பெட்டந்து தீர்ந்து போயிடுமே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு விடுமே. அது மாதிரி அந்த நாட்கள் எல்லாம் ஒரே ஒரு நாள் மாதிரி, ஒரு ராத்திரி மாதிரி அதெல்லாம் தீர்ந்து போயிடுத்து. இப்படி பலராம சுவாமி கோகுலத்தில் 2 மாதம் கழிச்சு கூட்டினார் சொல்லி இந்த அத்தியாயம் முடியறது. इति श्रीमद्भागवते महापुराणे दशमस्कन्धे उत्तरार्थे बलदेव विजये यमुनाकर्षणं नाम 65तमोऽध्यायः समाप्तः. सदा सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அத षट्षष्टितमोऽध्यायः. ஸ்ரீ शुक उवाच नन्दव्रजं गते रामे करुषाधिपतेर्नृप वासुदेवोऽहमित्यज्ञो दूतं कृष्णाय प्राहिणोत्. नन्दव्रजं गते रामे. பலராமசுவாமி நந்தவிரஜத்துக்கு போன அந்த தக்கத்தில் பகவான் கிருஷ்ணன் துவாரகையை அப்படியே அரசாட்சி பண்ணிட்டு இருக்கான். அப்படியே பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் பலராமசுவாமின்னா எல்லாருக்குமே பயமாக்கும். எல்லா சத்ரியாளுக்குமே ரொம்ப ஒரு கண்ணு வச்சுட்டு இருக்கா. அவர் ரொம்ப பலிஷ்டனானனால அவர் முன்னாடி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் மரியாதை எல்லாம் உண்டு. அப்பேற்பட்ட வணங்காமுடியான துரியோதனனே மண்டிட்டு பலராமசுவாமியை குருவா ஏத்துட்டான்னா அவரோட பராக்கிரமம் தெரிஞ்சுக்கணும். அவருக்கு அந்த ஒரு காம்பீரியம் அவருக்கு இருந்ததான அந்த ரெஸ்பெக்ட் தெரிஞ்சுக்கணும். அப்போ பலராமசுவாமி விரஜத்துக்கு போயிருக்காரு சொல்லி தெரிஞ்சதுமே அசத்திகள் எல்லாம் எழும்ப ஆரம்பிச்சுட்டா. கிருஷ்ணனை யாருமே விலை வைக்க மாட்டா. கிருஷ்ணன் ரொம்ப பெரிய ஆளாக்கும், பெரிய பகவானாக்கும், பராக்கிரமசாலியாக்கும். ஆனாலும் ரொம்ப சௌலபியம் இருக்குது. எல்லார்ட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சின்ன குழந்தைகள் கூட கூடி ரொம்ப சிரிச்சு பழகி பகவான் பழகிறனால சௌலபியம் அதிகமாக இருக்கிறனால கிருஷ்ணனை எடை போட்டு விடுவாவா. இவ்வளோதான் கிருஷ்ணன் சொல்லி எடை போட்டு விடுவா. பலராமசுவாமி ரொம்ப காம்பீரியமாக இருக்கக்கூடியவராக்கும். அவர் ரொம்ப பிடிச்சவா கிட்ட மட்டும்தான் சுலபமாக இருப்பார். அவர் வரத்தையே முகத்தை உருன்னு வச்சுட்டு வருவாரா, அவரை பார்த்தா எல்லாரும் பயந்துப்பா. ஆனால் கிருஷ்ணனை ஒரு விலையே இல்லை யாருக்குமே. அதனால பலராமசுவாமி அந்த பக்கம் போயிருக்கிற தக்கமாக கிருஷ்ணனை சொல்லுவாள் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய அசத்துக்களெல்லாம் எழும்ப ஆரம்பிக்கிறாள். அதில் ஒரு அசத்து அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆராக்கும் அது பவுண்டரக வாசுதேவன் சொல்லி பேர். அந்த பவுண்டரக வாசுதேவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா இந்த அத்தியாயத்தில். அவன் ஆறு எந்த தேசத்துக்கு அதிபன்? கருஷாதிபதி. கருஷம் சொல்கிற ஒரு இடம், அந்த ராஜ்யத்துக்கு அதிபதியாக்கும், அந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாக்கும் இந்த பவுண்டரகன் சொல்லறவன். கிருஷ்ண மகிமை தீர தெரியாதவனாக்கும். பகவானாக்கும் கிருஷ்ணன் சொல்ற போதமே இல்லை. அதுக்கு பதிலாக அவனுக்கு என்ன சுபாவம்னா நானாக்கும் பகவான் சொல்லி மார்பு தட்டிப்பான். இப்படி இருக்கிறத பலராமசுவாமி அங்கே இல்லை சொல்லி தெரிஞ்சதுமே பவுண்டரக வாசுதேவன் என்ன பண்ணனான், கிருஷ்ணனுக்கு ஒரு தூதனை அனுப்பி விடுறான். துவம் வாசுதேவோ பகவான் அவதீர்ணோ ஜகத்பதிஹி इति प्रस्तोभितो बालैर्मेन आत्मानमच्युतं मेन आत्मानमच्युतं त्वं वासुदेवो भगवान्. இந்த ராஜாக்கு என்ன பிரத்யேகதைனா, இந்த கருஷாதிபதியான பவுண்டரகனுக்கு என்ன பிரத்யேகதைனா, அவனுக்கு சுற்றி வர நிறைய சூத்த மாகத வந்திகள் எல்லாம் இருக்கா. அவளுக்கெல்லாம் அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் தெரியும் பகவான் மகாவிஷ்ணு இங்கே ஒரு அவதாரம் எடுத்துட்டு வந்திருக்கார், பூமியை பரிபாலிக்கணும்னு சொல்லிட்டு பூபாரம் திருக்கணும்னு சொல்லிட்டு அவதாரம் எடுத்துட்டு வந்திருக்கார் சொல்லி அங்கே பிரசித்தமாகும். ஆரா வந்திருக்காருன்னுள்ளது ஒரு சீக்ரெட் மாதிரி, எல்லா ஜனங்களுக்கும் தெரியாது, ஒன்லி பக்தாளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அப்படி இருக்கிற சமயத்தில் அவள்லாம் அந்த சூத மாகத வந்திகள் எல்லாம் அவளோட டியூட்டி அல்லவா, அவளோட வேலை அல்லவா, ராஜாவை அப்படியே புகழ்த்தணும். அப்போ இவா என்ன பண்ணுவா, தினமும் இந்த பவுண்டரகன் எழுந்திருந்ததுமே லோகத்தை பரிபாலனம் பண்ணணும் சொல்லிட்டு பகவான் வாசுதேவன், பகவான் மகாவிஷ்ணு பூமியில் அவதரிச்சிருக்கார், கருஷ தேசத்தில் அவதரிச்சிருக்கார். அந்த பகவான் நீங்களாக்கும் சொல்லி எல்லாருமே சொல்லறா, அது சத்தியமாக்கும், உங்களை முன்னாடியே பார்க்கறது எங்களுக்கு எல்லாம் தெரியறது, நாசரஹிதனான வாசுதேவன் நீங்களாக்கும் சொல்லி அவளை உஷுப்பேத்தி விட்டுருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு பவுண்டரகன் தான் அந்த வாசுதேவன் சொல்லி நினைக்க ஆரம்பிச்சு விட்டான். എന്നിട്ട് എന്നാச்சு, ദൂതം ച പ്രാഹിണോ മന്ദ കൃഷ്ണായ വ്യക്തവർത്മനെ ദ്വാരകായാം യഥാ ബാലോ നൃപോ ബാലകൃതോ ഭൂതഃ നൃപോ ബാലകൃതോ ഭൂതഃ ദൂതം ച പ്രാഹിണോ മന്ദഃ. புத்தி உரைக்காத்த குட்டிகள் தம்பில் கழிக்கிற சமயத்தில், சின்ன குழந்தைகள் எல்லாம் சின்னத்தில் இப்படி ஓடி ஆடி கழிக்கிற சமயத்தில் ராஜா ராணி எல்லாம் கழிக்குமே குழந்தைகள்,
அப்போ கூட்டத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் சேர்ந்து ஒரு குழந்தைகிட்ட சொல்லும், நீ ரொம்ப ஹைட்டில் இருக்க, உனக்கு ரொம்ப ஹைட் இருக்குது, பர்சனாலிட்டி இருக்குது, நீ தான் ராஜா சொல்லி எல்லா குழந்தைகளும் உச்சுப்பேத்தி விடும் ஒரு குழந்தைய. அப்போ அந்த குழந்தை கழிக்கிற சமயத்தில் என்ன பண்ணும், நான் ராஜாவாக்கும் சொல்கிற தோரணையில் ராஜாவை மாதிரி நடிக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி மூட ஜனவாதத்தால் மோகித்தனான இந்த பவுண்டரகன், ஆராலையும் நிச்சயிக்க முடியாத மகிமையோடு கூடின அந்த பகவான் துவாரகையில் ஸ்ரீகிருஷ்ணனா அவதரிச்சிருக்கார், வாசுதேவனா இருக்கார், பகவானாக்கும் சொல்லி தெரியாகி, அவரோட மகிமை எத்தகையதாக்கும் சொல்லி தெரியாகி, தானாக்கும் அந்த வாசுதேவன் சொல்லி அபிமானிச்சுண்டு என்ன பண்ணினான், இந்த பவுண்டரகன் ஒரு நாளைக்கு ஒரு தூதனை சொல்லி அனுப்பினான் பகவானோட சந்நிதியில். ஒரு தூதன் கிட்ட ஒரு சந்தேஷத்தை கொடுத்து அனுப்பினான் பவுண்டரகன். அது என்ன சந்தேஷம்? தூதஸ்து த்வாரகாமேத்ய சபாயாமாஸ்திதம் பிரபும் கிருஷ்ணம் கமலபத்ராக்ஷம் ராஜசந்தேஷமப்ரவீத். தூதஸ்து த்வாரகாமேத்ய, அந்த தூதன் கருஷ தேசத்துலேருந்து விறுவிறுவிறுவிறு துவாரகைக்கு வரான். துவாரகையில் இவன் வர சமயத்தில் எப்படி இருந்தது, சுதர்மை சொல்கிற அந்த மகாசபையில் பிரபுக்கெல்லாம் பிரபுவான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கான். ராஜாதிராஜனா உக்ரசேன மகாராஜா முக்கியமான ஆசனத்தில் அமர்ந்திருக்கார். பக்கத்தில் உத்தவன், சாத்விகி முதலான மந்திரிமார் இருக்கா. யாதவ பிரமுகாலான நிறைய வீரன்மார்லாம் அங்கங்கே அவையில் அப்படி அப்படி அமர்ந்திருக்கா. யாதவாள் எல்லாம் இருக்கா, பிரஜைகள் எல்லாம் இருக்கா, எல்லாரும் இருக்கா. அப்படி எல்லாரும் நிறைஞ்சிருக்கா. அவள ராஜரீகமான காரியங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற சமயமா இந்த தூதன் முன்னாடி வரான். பவுண்டரக வாசுதேவன் சொல்ற கருஷாதிபதி ஒரு தூதனை பகவான் கிருஷ்ணனுக்காக அனுப்பியிருக்கார் சொல்லி ஒரு படன் சொல்லறான். உடனே உள்ள வரான் இந்த தூதன். உள்ள வந்து அந்த மகாசபையில மகாபிரபுவா தர்சன மாத்திரத்தால சர்வ சந்தாபங்களையும் தீர்த்து ஆனந்திப்பிக்க கூடின தாமர தள நேத்திரனா இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு முன்னாடி வந்து பவுண்டரக மகாராஜா என்ன சொல்லி அனுப்பியிருக்காருன்னு உச்சத்துல இந்த தூதன் அப்படியே வாசிச்சு கேள்விக்கிறான். அதை கேட்டதும் அவளுக்கு என்னாச்சு, அவ என்ன பண்ணறா, வாசுதேவோவதீர்ணோஹம் ஏகஏவ நச்சாபரஹ பூதானாம் அனுகம்பார்த்தம் த்வம் து மித்யாபிதாம் த்யஜ. வாசுதேவோவதீர்ணோஹம் பூதானாம் அனுகம்பார்த்தம். பிராணிகளோடெல்லாம் சங்கடத்தை தீர்த்து அவளை ரட்சிக்கணும் சொல்ற கருணையோடு கூடி அவதரிச்ச வாசுதேவன் நான் ஒருத்தன் மாத்திரமல்லாக்கி அந்யன் இல்லை சொல்லி பவுண்டரகன் சொல்லறானா. பூதங்களெல்லாம் காப்பாற்ற கூடினவன் பரமாத்மா ஜெகதீஸ்வரன் அச்சுதன் நானாக்கும், வாசுதேவன் நானாக்கும். நான் அல்லாக்கி வேறொரு வாசுதேவன் இந்த உலகத்துல இல்லை. அப்படி இருக்கு சொல்லி நான் கேட்கறேனே, எல்லாரும் கேட்கத்தக்கன்னு நீ மார்பு தட்டிக்கிறாய் சொல்லி நான் கேட்டுட்டேனே. ஹே கிருஷ்ணா, இதெல்லாம் கள்ளமாக்கும். இப்படி ஒன்றும் கள்ள நாடகம் நடிக்காதே. வாஸ்தவத்துல நீ அல்ல வாசுதேவன், நானாக்கும் வாசுதேவன். அதனால இப்ப தானே நான் வாசுதேவனாக்கும் சொல்லிட்டு நடக்கிறா இல்லையா, அதை உபேட்சிக்கணும் சொல்லி பவுண்டரகன் தூதன் கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கான். தூதன் அதை உச்சத்துல வாசிச்சு கேள்விக்கிறான். யானி த்வமஸ்மச்சின்னானி மௌಢ்யாத் பிபர்ஷி சாத்வத த்யக்த்வைஹி மாம் த்வம் சரணம் நோ சேத் தேஹி மமாஹவம் நோ சேத் தேஹி மமாவஹம். சாத்வதா ஹே யாதவா சொல்லி கூப்பிடுறான் பவுண்டரகன். மௌಢ்யாத் தும் யானி அஸ்மச்சின்னானி விபர்ஷி தானி த்யக்த்வா மாம் சரணம் தேஹி நோ சேத் மம ஆஹவம் தேஹி. என்ன சொல்றான், ஹே யாதவா, மூடத ஹேதுவா, நீ என்னோட சின்னங்கள் எல்லாம் தரிச்சுட்டு அங்கே இங்கெல்லாம் நடந்து போகிறாய் சொல்லி ஏன் கேட்குறேனே. எங்கே போச்சுனாலும் என்னோட சின்னமான சக்கரத்தை எடுத்துட்டு போகிறாய் சொல்லி கேட்டேனே. உங்ககிட்ட சக்கரம் இருக்கு, சங்கம் இருக்கு, பாஞ்சஜன்யம் சொல்கிற சங்கம் இருக்கு, கௌமோதகி சொல்கிற கதை இருக்கு, நந்தகம் சொல்கிற வாள் இருக்கு, அப்படியெல்லாம் கேட்குறேனே. அதில் என்னோட அல்லவோ,
என்னோட சின்னங்களெல்லாம் எடுத்துட்டு நீ அங்கே இங்கெல்லாம் நடந்து போகிறியா, என்ன இம்பர்சனேட் பண்ணறியா, அது தப்பல்லவோ? அதனால இப்போ தானே என்னோட ஆயுதங்களான சங்கம் சக்கரம் கதை முதலானவை எல்லாம் இப்போ தானே என்கிட்ட திருப்பி கொண்டு தந்து விடணும். திருப்பி என் முன்னாடி கொண்டு வந்து அதை சமர்ப்பணம் பண்ணி என்ன சரணம் பிராபிக்கணும். என்ன நீ சரணம் பிராபிக்கணும், நான் உனக்கு அடைக்கணும் தரேன். நீ சரணம் பிராபிக்கலைன்னா நான் என்ன பண்ணுவேன், உங்ககிட்ட வந்து யுத்தம் பண்ணுவேன். ஒன்றில் நீ என்ன சரணம் பிராபி, அல்லைன்னா எங்கூட யுத்தம் பண்ணு சொல்லி வெள்ளி விழிக்கிறான் பவுண்டரக வாசுதேவன். அப்போ நிஜமா ஆறு பகவான் இம்பர்சனேட் பண்றா சொல்லி இதுலேருந்து புரியறது. இவனோட ஸ்ரீ அண்ணா ரசமா சொல்லுவார், இவனை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமோ, எல்லாருமே சுத்தி வர எல்லாருமே பவுண்டரக வாசுதேவன் வாசுதேவன் சொல்லி இவனை கூப்பிட ஆரம்பிச்சு விட்டார். நிஜமான பேர் பவுண்டரகன் மட்டும்தான். அவன் என்ன பண்ணினான், எல்லாரும் அவதரிச்சிருக்கார் பகவான் அவதரிச்சிருக்காரு சொல்லி எல்லாரும் உஷ்பேத்தி விட்டனால பவுண்டரகன் கூட வாசுதேவன் சொல்லி ஒரு சர்ணயமும் எடுத்துட்டு விட்டான். எப்போவுமே இவன் பவுண்டரகன் சொல்லி கூப்பிட்டா கூட யாருமே சம்மதிக்க மாட்டான். அவன் வாசுதேவன் சொல்லி கூப்பிட்டா, வாசுதேவா சொல்லி கூப்பிட்டா தான் திரும்பி பார்ப்பானா. போராக்கி பகவானை மாதிரியே இருக்கணும்னு சொல்லி மேலெல்லாம் பெயிண்ட் அடிச்சுப்பான் ப்ளூ கலராக. பகவானுக்கு சதுர்பூஜம் உண்டு, அது மாதிரி மரத்தாலேயோ பிளாஸ்டிக்காலேயோ என்னத்தால தெரியாது. அதால் ரெண்டு கை ஆல்ரெடி இருக்குது, 2 கை கூட எக்ஸ்ட்ராவாக பண்ணி வச்சுட்டு அப்படியே நடந்து போகிறத அதை அப்படியே கட்டி வச்சுட்டு ஆம்படியார் கிட்டக்க பாரிய கிட்டக்க கட்டித்தர சொல்லுவான். நம்ம கார்த்தால் எழுந்திருந்ததுமே அப்படியே அதை வச்சுட்டே இப்படி 4 கை அதை அணங்காது அப்படியே வச்சுட்டு அதில் சக்கரமும் இருக்கும், ஒரு கையில் சங்கும் இருக்கும். அதை அப்படியே வச்சுட்டு இப்படியே போவான். சபையிலையும் அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். ராத்திரி ஒண்டி தூங்குற சமயத்தில் தான் அதை அழிச்சு வச்சுட்டு தூங்குவானா. அப்படி இல்லாமல் இவனோட ஸ்வபாவம் பவுண்டரகனோடு பகவானை மாதிரி ஊர்தோபன்றமிட்டுப்பான். பகவானை மாதிரியே கண்களும் தாமிரதளம் மாதிரி இருக்கணும், இல்லையோ என்னவோ அப்படி இப்படி சேர்த்து எல்லாம் வச்சுட்டு இப்படி ஒட்டிச்சு. இந்த காலத்துல எல்லாம் பண்ணுறா இல்லையா, கண்ணெல்லாம் வச்சு இப்படி டேப்பெல்லாம் ஒட்டிக்கிறாளே, அது மாதிரி எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக தன்னைத்தானே பகவானை மாதிரி பார்க்கறதுக்கு அப்படி இருக்கணும், அந்த அப்பியரன்ஸ் அப்படி இருக்கணும்னு சொல்லி தன்னைத்தானே பண்ணிக்கிறான். இந்த காலத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாமோ சொல்கிறா இல்லையா, அது மாதிரி அந்த காலத்துலேயும் இருந்திருக்கலாம். அப்படியே ஆர்டிஃபிஷியலாக பகவானை மாதிரி தானும் வேஷம் கட்டின்னு பகவான் கழுத்தில் வனமாலை போட்டுக்கிறான்னு சொல்கிறத வனமாலை மாதிரி டெய்லி ஒரு மாலியத்தை போட்டுப்பான். பகவான் கழுத்தில் கௌஸ்துபம் போட்டுக்கிறான்னு சொல்லி தெரிஞ்சதுமே உயர்ந்ததான ஒரு சொக்கல் இருக்கிற ரத்னத்தை தானே பண்ணி அதை கழுத்தில் தினமும் கெட்டிப்பான். பகவான் சிரிக்கிற மாதிரி இவனும் சிரிப்பான். அப்படியே பகவான் அப்படியே இம்பர்சனேட் பண்ணார ஒரு என்ன சொல்லுவா, ஒரு அசத்துன்னு வேணும்னா சொல்லலாம். அப்படி இம்பர்சனேட் பண்ணாலும் சதா பகவானே தியானம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்படியே அது எல்லை மீறி போயிடுத்து. எல்லாருமே உஷுப்பேத்தி பகவானையே சேலஞ்ச் பண்ணும்படியே ஆயிடுத்து இந்த பவுண்டரக வாசுதேவனோட கதை. இப்போ பகவானே இப்படி சேலஞ்ச் பண்ண உடனே இந்த தூதன் இதெல்லாம் வாசிச்ச உடனே என்ன, சபையில் இருக்கிறவாள்லாம் அப்படியே ஷமையோட கேட்டுட்டு இருக்கா. இவன் முடிச்சதுமே என்னாச்சு, எல்லாருமே கொல்லுன்னு சிரிக்க ஆரம்பிச்சு விட்டா. ஸ்ரீ சுகவாச்ச கத்தனம் ததுபாகர்ண்ய பௌண்ட்ரகஸ்ய அல்பமேதசः உக்ரசேனாதயः சப்யா உச்சகைர்ஜஹ சுஸ்ததா கத்தனம் ததுபாகர்ண்ய பௌண்ட்ரகஸ்ய அல்பமேதசः பௌண்ட்ரகஸ்ய அல்பமேதசः அல்ப புத்தியான இந்த பவுண்டரகனோடு இந்த ஆத்ம பிரசம்சா ரூபமான அர்த்தம் இல்லாத இந்த சந்தேஷம் கேட்டதுமே சபையில் இருக்கிற சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய தாத்தாக்கள் வர எல்லாருமே கொள்ளுன்னு சிரிக்க ஆரம்பிச்சு விட்டா. ஒரு சபையே குலுக்கி சிரிக்க ஆரம்பிச்சு விட்டா. அவளுக்கு நிறுத்தவே முடியறதில்லை. எல்லாரும் உருண்டு தாழ் விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சு விட்டா. இப்படியும் ஒருத்தன் உண்டா, இப்படியும் ஒரு கோமாளி உண்டா சொல்லி நினச்சிக்கிற அவள் எல்லாருமே. அர்த்தமே இல்லாத சந்தேஷம், அது 6 கிட்டக்கு வந்து இப்படியெல்லாம் சேலஞ்ச் பண்ணுறான். பகவானும் அவ கூட உட்காந்து சிரிச்சானா. கொஞ்சம் நேரம் சிரிச்சு தன்னைத்தானே இப்படியே சமாதானிப்பிச்சுண்டு பகவான் பேச ஆரம்பிக்கிறான். உவாச்ச தூதம் பகவான் பரிஹாசகதா மனு உத்ஸ்ரக்ஷே மூடசின்னானி யைஸ்த்வமேவம் விகத்தசே. உவாச்ச தூதம் பகவான் பரிஹாசகதா மனு. இப்படியே தூதனோட வாக்குகள் எல்லாம் கேட்டதுமே
பகவானும் சிரிச்சான், அவையில் இருக்கிற உக்ரசேன மகாராஜாவும் சிரிச்சார். எல்லாருக்குமே சிரிப்பு வந்து கொடுத்து அடக்கி வச்சுக்க யாருக்குமே முடியலை. எல்லாரும் சிரிச்சிட்டு இவனுக்கு ஒரு மறுபடி சொல்லி அனுப்பணுமே, ராஜதூதன் என்னானாலும் கருஷாதிபதி அல்லவா, இந்த தூதனுக்கு ஏதாவது ஒரு மறுபடி சொல்லி அனுப்பணும். அதனால பகவானுக்கு நேரம் வந்த லெட்டரான காரணம் கிருஷ்ணனே பரிகாசமா அவன்கிட்ட பேசுறான் அந்த தூதன் கிட்டக்க. ஹே தூதா, நான் இப்போ சொல்றதான சந்தேஷத்தை உன்னோடு ராஜா கிட்டக்க போய் நீ சொல்லு. அப்படி சொல்லிட்டு பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹே மூடா, ஹே பவுண்டரகா, என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு சந்தேஷத்தை எனக்கே அனுப்பி என்னை இப்படி அவமானப்படுத்துவாய் சொல்லி பகவான் சொல்லுறான். ஏதொரு விதமான என்னோட ஆயுதங்கள், என்னோட சின்னங்கள், சக்கராதிகளான என்னோட ஆயுதங்களை நீ தரிச்சுருக்கியோ, கிருத்திரிமமா பண்ணி நான் தரிச்சுருக்கியோ, அந்த விதமான ஆயுதங்களை உங்ககிட்ட இந்த அபகரிச்சு அதெல்லாம் நக்கலாக்கும், டூப்ளிகேட் ஆகுன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி பகவான் சொல்லுறேன். நீதானே நிஜமா என்ன இம்பர்சனேட் பண்ணுற, நீதானே என்ன மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் கிருத்திரிமமா பண்ணி வச்சுட்டு அப்படியே அங்கே இங்கெல்லாம் நடந்து போகிறாய், என்ன அவமானப்படுத்துறாய் நீ. நான் நேருக்கு நேர் வந்துன்னா ஏது ஒரிஜினல் ஏது டூப்ளிகேட் தெரிஞ்சுவிடும் இல்லையா, அதனால நேருக்கு நேர வந்து உன் கையில் இருக்கிற அந்த டூப்ளிகேட் எல்லாம் உபேட்சிக்க பண்ணறேன்னு சொல்லி பகவான் சொல்லுற. முகம் ததபிதாயாஜ்ஞா கங்ககிருத்ரவடைர்வதः ஷயிஷ்யசே ஹதஸ்தத்ர பவிதா சரணம் சுனா, பவிதா சரணம் சுனாம். அஜ்ஞா, ஹே மூடா, நான் வந்து ஒன்ன சரணம் பிராபிக்கணுமா? சுய புத்தியோட தான் பேசுறியா, சரியான புத்தியோட தான் பேசுறியா? இப்படி சொன்ன உன்னோட முகத்தை நான் பிளர்த்துறேன், யுத்தத்துல வந்து உன்னோட முகத்தை பிளர்த்தி அங்க யுத்த பூமியில் உன்னை தள்ளறேன். தாழ விழுந்து கிடப்பா இல்லையா, கழுகு காக்கை முதலானவையெல்லாம் அந்த பட்சிகள் எல்லாம் வந்து உன்னை குத்தி குத்தி தின்னும் ரணபூமியில. அங்கேருந்து நிறைய நாய்கள், ஊழையிட கூடினதான செந்நாய்கள் எல்லாம் வந்து உன்னை சாப்பிடும். அப்போ உன்னோட முகம் என்ன பேசுறதுன்னு நான் பார்க்குறேன். உன்னோட மாம்சம் அதுகளெல்லாம் சாப்பிட்டு அதுகளெல்லாம் திருப்தரா பவிக்கும் சொல்லி பகவான் சொல்லுறேன். அப்போ உன்னோட இந்த சரீரம் வந்துட்டு அவளுக்கெல்லாம் தான் சரணமா பவிக்கும், எனக்கு சரணமா பவிக்காது சொல்லி கிருஷ்ணன் சொல்லுறான். நாய்க்களுக்கு தான் உன்னோட சரீரம் சரணமா பவிக்கும் சொல்லி கிருஷ்ணன் பரிகாசத்தோடு சொல்றான். பகவான் இப்படியெல்லாம் பேசினதுமே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சு விட்டா. இந்த ஆக்ஷேபம் எல்லாம் கேட்டுட்டு தூதன் திரும்பி போகிறான் கருஷ நாட்டுக்கு. இதி தூதஸ்ததாக்ஷேபம் ஸ்வாமினே சர்வமாஹரத் கிருஷ்ணோபி ரதமாஸ்தாய காஷீம் உபஜகாமஹ, காஷீம் உபஜகாமஹ. இதி தூதஸ்ததாக்ஷேபம். இந்த பிரகாரம் தூதன் கிட்டக்க பவுண்டரக வாசுதேவனை ஆக்ஷேபிச்சுட்டு பகவான் வாசுதேவன் இப்படி ஒரு சந்தேஷத்தை கொடுத்தான். இந்த சந்தேஷத்தை அப்படியே அக்ஷரம் பிரதி மாத்தாக்கி இந்த தூதன் வந்து கருஷாதிபதியான பவுண்டரக வாசுதேவனோட அவையில் வந்து சொல்லறான். அதை கேட்டதுமே அவனுக்கு மகா கோபம் வந்தது. உடனே இந்த தூதன் இங்கேருந்து இறங்கினதுமே பகவான் தன்னோட தேரில் கடகடா நேறி உட்காந்துட்டு காஷிக்கு சமீபத்தில் இருக்கக்கூடியதான இந்த காருஷம் சொல்கிற அந்த ராஜ்யத்துக்கு பகவான் கமிக்கிறான். இந்த பவுண்டரக வாசுதேவனை ஒரு பாடம் படிப்பிக்கணும்னு சொல்லிண்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது உள்ளது நாளைக்கு தெரியும். நாளைக்கு வாங்க. ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா.